இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ போய் அந்த ட்ரங்கன் மாஸ்டரோட ஹாலோகிராம் அந்த இதுக்கிட்ட வந்து அந்த ஹாலோகிராம் பேர் வந்து அவதார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஹீரோ போய் அந்த அவதார்கிட்ட வந்து செம்ம அடி வாங்கிட்டு இருக்காரு. அடி வாங்கிட்டு இருக்கும்போது வந்து நினைக்கிறாரு, நான் என்ன தான் இருந்தாலும் கூட என்னோடய மாஸ்டர் லெவலுக்கு ரீச் பண்ண முடியல, இருந்தாலும் நான் வந்து இதை எப்படியே சும்மா விட போகிறது கிடையாது, நான் என்னோடய முழு பவரையுமே வந்து இப்போ வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கலரில் வந்து பதிக்கப்பட்ட அந்த கலையை வந்து ஹீரோ வந்து இப்போ யூஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து ஹீரோக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ வந்து அவரை டச் பண்ண முடியுது. ஆனால் அந்தளவுக்கு வந்து பெரிய இம்பேக்ட் வந்து அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து க்ரியேட் பண்ணல. ஹீரோ வந்துட்டு அதுலேயும் வந்து தோற்று போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் ட்ரங்கன் மாஸ்டருக்கு ஈக்குவலாக வந்து என்னால் வர முடியல. இப்படிக்கும் வந்து அந்த நேனோ வந்து அந்த ட்ரங்கன் மாஸ்டர் வந்து வெறும் அந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ்னு சொல்ல போகிற ஒரே டெக்னிக் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசம் மாதிரி 10 டெக்னிக் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கிறது வெறும் பேஸ். ஹீரோக்கு என்ன அவன் காமிச்சானோ அதை வச்சு அதுலேயே வந்து ஹீரோ வந்து இந்த ட்ரங்கன் மாஸ்டர் வந்து மேட்ச் பண்ண முடியல. ஹீரோ வந்துட்டு அடைச்சா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ட்ரங்கன் மாஸ்டர் உடம்புல வந்து சில காயங்கள் வந்து ஏற்பட்டுருக்கும். ஹீரோ வந்து அப்போ தான் நினைக்கிறேன், நான் பண்ணதை வந்து அவர் ரீச் பண்ணிக்குது, ஆனால் அந்த அந்தளவுக்கு வந்து சரியான டேமேஜ் வந்து அது க்ரியேட் பண்ணல. வாய் குளருது கைஸ். இந்த அகாடமிக் பீரியட் வந்து 4 வருஷம். அந்த 4 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களை நான் வந்து சப்ரஸ் பண்ணி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே உறுதி எடுக்க இப்போ சீனங்கிட்ட எல்லோரும் வழக்கம் போல தான் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி வச்சு அந்த ரெட் கார் வந்து பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. மூணாவது டெஸ்ட் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் வந்து நீங்களே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்களே வந்து உங்கள் ஓன் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோக்கு வந்து அப்போ தான் தெரியும், அப்போது எங்கிட்ட வந்து அவன் சொன்ன எதுவுமே வந்து ஃபேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு டெக்னிக் வந்து எடுத்து வைக்கிறான். இது பேர் வந்து டீமன் ஸ்வாட் டெக்னிக்கு. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னிக். ஹீரோ வந்து படித்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் எதுலேயுமே வந்து இது கிடச்சிருக்கவே கிடைக்காது. இவங்களோட மோட்டிவ் என்னென்னா வந்து 3rd டெஸ்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட் வாரியர் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து இவங்களோட இப்போ மோட்டிவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெட் ஹேர் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான், உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் குரூப் பிரிச்சுக்கங்க, நாங்கள் வந்து செகண்ட் டெஸ்ட் மாதிரி நாங்கள் அந்த மாதிரி பால் வச்செல்லாம் உங்களை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண மாட்டோம், உங்கள் இஷ்டத்துக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டே வந்து இருந்துட்டு, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, இந்த என்ன சொல்கிறது, இந்த கலையை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா இங்கே இருப்பார் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் தோக்கடிக்கணும். உங்களுக்கு அதுக்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து வெறும் 7 நாட்கள் தான். 7 நாட்களுக்குள்ளே வந்து நீ உங்களை தோக்கடித்து வந்து லீடராக மாறணும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒரு குரூப்பாக எடுக்கணும். அந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த ப்ராசஸ் முடிவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட டைமே வந்து அதிகபட்சம் ஒரு 4 வீக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்டரே எப்படிப்பா நம்மளால் வந்து எதிர்த்து சண்டை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெட் கார் இருந்துட்டு, இவனுக்கு இதுக்கே வந்து பயந்துட்டானுங்களா, விட்டால் அப்படியே பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிடுவானுங்க போல சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு, சரி இப்போ வந்து நான் சும்மா கேட்குறேன், இப்போவே வந்து யாராவது இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. அப்போ வந்து ஹீரோ வந்து கை தூக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் கிளான் அப்படின்னு சொல்ல போகிற டார்க் கிளான், ஷேடோ கிளான், மேக்ஸிமம் இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இந்த டார்க் ஷேடோ இது மட்டும் பாருங்க கைஸ், மான்வாலே அப்படி தான் இருக்குது. அவனும் வந்து இந்த மாதிரி கை தூக்க இன்னொருத்த வந்து தூக்குவான். அவன் யாருன்னா வந்து அந்த பாய்சன் கிளான் இருப்பான்ல, அவனை வந்து அடிச்சு தூக்கிட்டு இவன் லீடர் ஆனவன் செகண்ட் டெஸ்ட்டுக்கு. அவனை விட இவன் கொஞ்சம் பவர்ஃபுல். அதனால் 3 பேரும் வந்து வாலண்டியர் இருக்க. அந்த ஸ்வாட் கிளான் இளவரசனும் வந்து ஹீரோவை தூக்குறதை பற்றி பார்த்துட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் ரெட் கார் இருந்துட்டு, இதை நான் சுத்தமாகவே எதிர்பார்க்கலையே, டார்க்லைன் இளவரசன் அந்த 6 இளவரசனில் வந்து எவனா ஒருத்தன் தூக்கான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஹீரோ தூக்கன்ட்டு எதிர்பார்க்கல. அது மட்டும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை வந்து இது பண்ணல. இவன் வந்து ஜஸ்ட் ஒரு காமனர் தான், ஆனால் இவனுமே வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து இவன் தூக்கியிருக்கானா, இவனுக்கிட்ட வந்து அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெட் கார் இருந்துட்டு வந்து, என்ன இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து சண்டை கட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்க, போய் நீங்கள் பாட்டுக்கு உங்களை ஆப்பனண்ட்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார் சொல்ல, அதில் வந்து ஒரு 2 பேர் போவாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து ஹீரோ வந்து தோக்கடிச்சு இந்த பார்ட்டிசிபெண்ட் இந்த சக்ஸஸர் குரூப் விட்டே வந்து துரத்தி அடிக்குன்னு சொல்லிட்டு வருவான். ஏன்னா மற்ற எல்லாத்த கூட கம்பேர் பண்ணும்போது அவனும் வந்து ஒரு கீழ் காமனருக்கு பிறந்தவன் தான், ஹீரோ வந்து ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறந்தவன் தான்.
ஆனால் ஹீரோ வந்து இந்த மெஜஸ்டிக் பிளட் இருக்கிற ஒரே ரீசனுக்காக வந்து ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் வந்து இங்கே இருக்கிற சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. என்னதான் வந்து அந்த 6 பிக் கிளான் வந்து ஹீரோவுக்கு வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி மேஜிக் பில் வந்து கொடுக்கக்கூடாது, அவனுக்கு எந்த கலையிலுமே வந்து தெரியக்கூடாது, அவன் ஜஸ்ட் ஒரு இளவரசங்க பட்டத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன தான் ஒதுக்குனாலும் கூட ஹீரோ வந்து ஒரு சக்ஸஸர் ஆகிறதுக்கு வந்து அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும். அந்தளவுக்கு அதை வந்து இங்கே இருக்கிற சில ஆட்கள்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஹீரோவை துரத்திடிக்கிறதுக்காகவே வந்து அங்கே ஒருத்தர் வருவான். அதுக்கப்புறம் ஒரு சீனியராக வந்து அங்கே ஒருத்தர் வருவான். அவன் தான் வந்து அங்கே இருக்கிறே வந்து சீனியர் அதாவது இன்ஸ்ட்ரக்டர். இப்போ 3 பேரும் வந்து சண்டை கட்ட ஃபஸ்ட்டு வந்து அந்த டார்க் லேண்ட் தான் போய் அவங்ககிட்ட சண்டை கட்ட போகும்போது அதில் வந்து ஒருத்தன் போய் ஆப்போசிட்டில் வந்து சண்டை கட்டுவான். அப்படி சண்டை கட்டும்போது இந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் என்னென்னா வந்து அந்த ஸ்வாட் டீமன் அந்த டெக்னிக் இருக்கும்ல, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி தான் இவங்க சண்டை கட்டணும். வேறு எந்த எக்ஸஸான ஒரு டெக்னிக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ரெட் ஹேரை வந்து சொல்லியிருப்பான். அப்படி வந்து நீங்கள் தோக்கடிச்சு அவங்க கேட்டிருக்கிற ஒரு பேட்ச் வந்து வாங்கிக்கலாம். கரெக்டாக வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் சும்மா சொல்ல டார்க் லேனும் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். இன்ஸ்ட்ரக்டரே வந்து அவனுமே வந்து கொஞ்சம் அவனை வந்து பெருமையாக தான் நினைப்பான். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து இவ்வளோ ஒரு கேப்பபிளான ஒரு ஆப்போனண்ட் கூட வந்து அவன் ஃபைட் பண்ணினதே கிடையாது. இப்படிக்கும் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் வருவாங்க. ஆனால் இந்த கேண்டிடேட் வந்து என்னையோ புஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் எல்லா பவரையும் கொடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க டார்க் லேன் அவனை வந்து எல்லா டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். அதாவது இன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும், கேண்டிடேட் வந்து கிடையாது. கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட கிளானுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணால் இவன் வந்து ஒரு மெயின் கிளானை சேர்ந்த ஒருத்தன் தான். அவன் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து தோக்கடிச்ச உடனே இந்த ரெட் கார்டு வந்து நினைப்பான் இந்த டெக்னிக் வந்து அந்த கிளான்லேயே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு வந்து சொந்தமானது, இதை வந்து கற்றுக்கிற எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸ் தான். ஆனால் இந்த சின்ன பையன் வந்து இதை கற்றுக்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது அடுத்த போட்டி வந்து அங்கே தயாராகிற நிலமையில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து தோற்று போயிடுவான். இந்த இவன் வந்து ஜெயிச்சு அந்த பேட்ச் வந்து இந்த டார்க் லேன் வந்து வாங்கிட்டு போயிடுவான். இப்போ செகண்ட் போர்டில் வந்து ஹீரோ தான் வந்து இருக்கு. அவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவன் வந்து ஹீரோவே வந்து சுத்தமாக பிடிக்காதவன். அவன் எப்படியாவது இந்த இடத்த விட்டு வந்து துரத்தி அடிக்கலான்ட்டு வர்றவன் தான். இப்படியும் அவன் இன்ஸ்ட்ரக்டர் தான். இப்போ 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு இவன் வந்துட்டு பொடி பையா நீயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான், நான் அவங்ககிட்ட வந்து அடிச்சேன்னு வையன், நீ வந்து அதை ஏற்றுக்க மாட்டாலாம், நீயே வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த ட்ரங்கன் மாஸ்டர் வந்து ட்ரை பண்ணியிருப்பான்ல, அந்த ஒரு பட்டர்ஃப்ளை டான்ஸுங்கிற ஒரு டெக்னிக் தான் வந்து ஹீரோ யூஸ் பண்ணுவார். இப்போதைக்கு வந்து ஹீரோவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பெருசாக அதுவுமே தெரியாது. அப்போ ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ வந்து இந்த அட்டாக்கில் வந்து நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா வந்து ஹீரோ வந்து அந்த ஆன்சியன்ட்டில் அந்த கல்லில் வந்து பதிக்கப்பட்ட கலையை படிச்சிருப்பார்ல, அதுக்கும் இந்த டீமன் ஷாட் டெக்னிக் வந்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு வந்து ஒத்து போகுது. கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஈக்குவலாக சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை இந்த 7 கிளான் மாஸ்டர் அந்த டெக்னிக் இருக்குதுங்களே, அந்த ஸ்வாட் அந்த டீமன் டெக்னிக்கு அதை வந்து உருவாக்குறதே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஹீரோ வந்து அவரோட ஃபுல் பவரையும் வந்து கொடுத்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இவனுக்குமே வந்து கொஞ்சம் ஹீரோ மேலே வந்து அவரோட பவர்ஸ் வந்து பார்த்து இவனுக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து இவன் இவ்வளோ நாள் வந்து கியூஏயே இல்லை, இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த பில் எடுத்துலேருந்து தான் இவனுக்கு கொஞ்சமாக அந்த பவர் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் இவனை நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோவுக்கு வந்து அங்கே இருக்கிற மேக்ஸிமம் யாரெல்லாம் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கிறாங்களோ அவங்க அளவுக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து இப்போ கியூஐ வந்து இருக்கும். ஹீரோவோட அந்த லார்ஜரான கியூஐ பார்த்துட்டு இவனே வந்து ஒரு சமயம் வந்து ஸ்டன் ஆகிடுவான். ஸ்டன் ஆகிட்டு ஹீரோவே வந்து அவனை ஒரு சில அடிகள் வந்து பின் தள்ளுவார். அதுக்கப்புறம் இவன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மாஸ்டர் தான், இவனை வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம கதை வந்து முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இப்போ அவனும் திரும்ப அட்டாக் பண்ண இருப்பான். அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி ஹீரோவை தான் அட்டாக் பண்ணுவான். அதாவது டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். இதை வந்து ரெட் காருமே வந்து நோட்டீஸ் பண்ணி இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி ஹீரோவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவன் அட்டாக் பண்ணிடுவான். இவன் அட்டாக் பண்ணுற அந்த அட்டாக் வந்து ஹீரோவோட உள் உறுப்பை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நேனா வந்து இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி உங்களோட உள் உறுப்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மாஸ்டர், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து இப்போவே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே டேமேஜ் பண்ண அடுத்த செகண்டே வந்து நேனா வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும்.
அதில் வந்து ஹீரோ என்ன தான் வந்து அதை ஒரு மாதிரி ஹீல் ஆனாலும் கூட அந்த பெயின் வந்து ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கூட மாறாது. அது வந்து அவர் அப்படியே அந்த பெயினை ஃபீல் பண்ணிகிட்டே வந்து இப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து திறம்பு அடிக்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த அட்டாக் வந்து இவன் மேலே லேண்ட் பண்ணிவிட்டு இந்நேரம் வந்து அவன் உள்ளுறுபெல்லாம் வந்து டேமேஜ் ஆகி அவன் இந்நேரம் வந்து நிற்க முடியாமல் வந்து கீழே வந்து உளுந்து கிடக்கணும். எப்படியும் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ அவனும் வந்து மாற்றி மாற்றி அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து ஒரு நேரத்தில் வந்து அவனோட விலா எலும்புலேயே வந்து அடிச்சிடும். அது அப்படியே உள்ளே அப்படியே நொறுங்கிடும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு மாதிரி ஹீரோவை பற்றி நினைக்கிறான், இவன் வந்து உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டரு, இவன் எப்படி வந்து இப்படி அடித்தான்னு சொல்லிட்டு அவன் உள்ளுறுப்பையவே வந்து ஹீரோ வந்து உடச்சிடுவார். ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக ட்ரா தான் இருக்கும். அவன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவான். ஆனால் ஹீரோ வந்து செகண்ட் மேட்ச் வந்து அவனையே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி படுக்க போட்டுருவார், கேஓ பண்ணிடுவார், நாக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸில் இருக்கிற அங்கே கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ந்தவங்களாம் வந்து வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட எலும்பு வந்து 2 வெளியே வந்து நொறுங்கிருச்சு. அப்புறம் விழா எலும்பு அந்த ரிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஷாக் ஆகுது. இந்த அளவுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து உள்ளடக்கி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெட்கார் இருந்துட்டு நான் போய் அந்த ட்ரங்கன் பரதேசிக்கானா இவனை விட்டு கொடுத்துருக்கணும், நான் மட்டும் அவன்கிட்ட விட்டு கொடுக்காம இப்போ எனக்கு சான்சஸ் தான் கூட இவனை நான் டிசபிளாக வந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்கார் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாட்லன்னு ஹீரோஸ் இருப்பான், அவனும் வந்து இது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து தோணுது, அப்போ உண்மை தான் அவன் சொன்ன மாதிரி இவன் வந்து அசால்ட்டாக ஒரே டெக்னிக் வந்து அவனை வந்து தோக்கடிச்சிட்டான். அது வந்து ஃப்ளூக் கிடையாது, அந்தளவுக்கு வந்து இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ வந்து எனக்கு புரியுது, இவன் வந்து பெரிய த்ரெட்டாக வருவான், இவன் மேலே எப்போவுமே வந்து ஒரு கண் இருக்கணும், இவனை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இவனை போட்டு தள்ளுறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட்லேன்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு அந்த நடந்த 2 டெஸ்ட்லேயும் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர் தோட்டங்காட்டி வந்து அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி வந்துருக்கும். இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து அந்த கேண்டிடேட்ஸ் யாருமே வந்து நம்மளை வந்து ஒரு விஷயமாகவே வந்து நம்மளை நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அந்த சீனியராக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான், மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த இயரில் வந்து இன்ஸ்ட்ரக்டரே வந்து சர்பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் இருக்கிறத நினச்சி நீங்கள் பெருமை தாண்டா படணும். இது வந்து ஒரு பிரச்சனையை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி கர்வத்தோடு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரியல, துப்பு கெட்ட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபைட் பண்ண போவான். அவனுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவன் தான் வந்து அந்த பாய்சன் கிளானை வந்து அடிச்சு தூக்கணும் ஒருத்தன், அவனும் ஒரு காமனர் தான். அவன் இந்த மாதிரி ஃபைட் பண்ண வருவான். அதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடந்துக்கிறான். இந்த மாதிரி வந்து உங்களோட கைட்னஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ 2 பேருமே வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது அவன் வந்து ஒரு ஸ்டான்ஸில் நிற்பான். அப்படின்னு வந்து இவனுக்கு தெரிஞ்சிடும், இதுக்கு முன்னாடி வந்து அவன் சிரித்து பேசின ஒரு ஆள் கிடையாது, இவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான், அந்தளவுக்கு வந்து இப்போ அவரோட ஆரை வந்து வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் போய் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போவான். அட்டாக் பண்ணும்போது இவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஹிட்டை லேண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவரோட கையில் வந்து பிளேடு கியூவை வர வச்சு அவனோட காலிலே வந்து சதக்கனே தீருவார். அதில் வந்து இவனுக்கு டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து அவன் வந்துட்டு இவர் நான் நினச்சத விடவே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, ஆனால் நான் வந்து இதுலேயே வந்து விட்டு கொடுக்க முடியாது, நான் என்னோடய கோலை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் திறம் வந்து அவன் அட்டாக் பண்ணுவாரா. இவன் வந்துட்டு இந்த மூமெண்ட்டை தான் என்னால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு அந்த டெக்னிக் வந்து மாற்றி வந்து அடிக்கும் போது இதுவா பரவாயில்லப்பா நீ நல்லா தான் வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண வர. ஆனால் என்ன தான் வந்து அவன் ட்ரை பண்ணாலும் கூட அவனை வந்து இவன் பீட் பண்ண முடியல அந்த இன்ஸ்ட்ரக்டரை. ஏன்னா அவர் வந்து சீனியர், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்க வந்து இவன் தோத்தோடனே வந்துட்டு உங்களோட கைட்னஸ் கொடுத்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறப்ப இவனு வந்துட்டு பரவாயில்ல நீ வந்து நான் எதிர்பார்த்தோடே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க, நீ வருங்காலத்தில் நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஹீரோவை பார்த்துட்டு இது வரைக்கும் இருந்த இன்ஸ்ட்ரக்டரோட இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வர்றாரு, இவரோட கியூஐ வந்து மற்ற இன்ஸ்ட்ரக்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லார்ஜராக அமௌண்ட்டாக இருக்குது, அதனால் வந்து இவன் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்திருந்தால் கூட இவன் வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவன் துரதிருஷ்டவசமாக வந்து தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே பண்ண அந்த இன்ஸ்ட்ரக்டரோட அட்டாக்கு, அப்போ அந்த டார்க்லான்னு இருக்கான்ல அவனோட அட்டாக்கு, அப்புறம் இந்த பாய்சன் அடிச்சு தூக்குனானே ஒருத்தன் காமனர் அவனோட அட்டாக்கு, இவனுக்கு ஆப்போசிட்டாவது ஃபைட் பண்ண அவனோட அட்டாக், எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து நேனோ மிஷினை யூஸ் பண்ணி வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பார். இதை வந்து ஒரு அவதார் மாதிரி க்ரியேட் பண்ணி ஹீரோ வந்து அதை ஃபைட் பண்ணி பேட்டில் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அவரோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம்.
அதுக்கப்புறம் ரெட் கார் வந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறான். சரி இப்போதைக்கு வந்து 2 கேண்டிடேட் வந்து லீடராக வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து கூடி சீக்கிரத்துலேயே வந்து இந்த 7 நாட்களுக்கு வந்து செலக்ட் ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கார் சொல்லிவிட்டு இப்போ போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து சில குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து வராங்க. அப்போ வந்து அந்த மொட்டையும் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன தைரியம் வந்து என்னோட இளவரசர் முன்னாடி வந்து இப்படி நிற்பீங்க, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ வந்துட்டு இவன் என் மேலே இந்தளவுக்கு பாசத்தை காட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இருந்துட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் போய் ஹீரோவுக்கு அந்த மொட்டைங்க கூட வந்து சில பேர் வந்து நிற்பாங்க. அவங்களாம் வந்துட்டு அவரோட எஸ்டர்டே வந்து இந்த மாதிரி பேசி வச்சுருப்பாங்க. நீ இந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணினா வந்து மற்ற 6 கிளானுக்குமே வந்து நீ வந்து எதிரி ஆயிடுவே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த மொட்டையை வந்துட்டு எனக்கு வந்து இது எந்த பிரச்சனையுமே கிடையாது, இவ்வளோ நாள் மட்டும் நான் வந்து என்ன கண்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குட் ரீசன் இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி தான் வந்து ஹீரோவும் அவரையும் வந்து 6 கிளான் வந்து ஒதுக்கி தான் வச்சாங்க. அதனால் அவர் வந்து கீழேருந்து மேலே வர்றதோட கஷ்டம் அந்த வலி எல்லாமே அவருக்கும் தெரியும். அதனால் அவர் பக்கம் நின்னோம்னா அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்மளையுமான ஆட்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. அப்போ அங்கே வந்து இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு வணக்கம் போட்டு இந்த மாதிரி வந்து நான் அவங்க கூட வந்து சேரலாம் தான் வந்து வந்திருக்கேன், உங்களோட குரூப் லீட் நீங்கள் தான் வந்து குரூப் லீடர், எங்களை எல்லாத்தையும் வந்து குரூப் மெம்பர்ஸாக வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் எலைட் கிளான் மெம்பர்ஸை சேர்ந்தவங்க வந்து வந்திருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து காம்ரேட்ஸை தேடிட்டு இருக்கேன், நான் ஜஸ்ட் ஒரு ஃபைட்டிங் குரூப் அந்த தேர்ட் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்களை வந்து நான் தேடல, எனக்கு வந்து காம்ரேட்ஸ் வேணும், இந்த அகாடமி முடிச்சுட்டு போகும்போது என் கூட நின்று என் கூட ஃபைட் பண்ணுற காம்ரேட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க அங்கே இருக்கிற சில பேர்த்துக்கு வந்து இந்த விஷயம் வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இருந்துட்டு என்னை நம்பி வர காம்ரேட்ஸை வச்சு தான் வந்து நீ பேட்டிலே பண்ண போகிறேன், அவங்களுக்காக நல்ல வாழ்க்கையை வந்து நான் கொடுக்க போகிறேன், அவங்கள வந்து நல்ல பேத்தில் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமன் கல்ட்டோட அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் ஆல்ட்ரு பண்ணி மாற்றி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் இருந்துட்டு நான் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இவர் சொல்கிறது வந்து ஒரு இம்பாசிபிளான திங் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து இதை எதிர்பார்த்துருப்பார். ஆனால் அங்கே இன்னும் பாக்கி பேர் வந்து நின்றுட்டுருக்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவான், நான் வந்து இதை சுத்தமாகவே எதிர்பார்க்கல, ஆக்சுவலாக வந்து நான் உங்களை விட்டு போய் வேற ஒரு குரூப்பில் சேர்றதான் வந்து பெஸ்ட்டு, ஆனால் இந்த கல்ட்டோட மோட்டிவே வந்து நம்ம ஸ்ட்ராங்காகிறது தான் வந்து ஒரே ரீசனுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம். இப்போ நான் உங்கள் பக்கம் என்னென்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஃபைட் பண்ணுற மூலமாக எனக்கு நல்ல பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு 3 எலைட் கிளான்ஸ் மெம்பர்ஸை வந்து அங்கே சேர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஹீரோக்கு சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ளட்ஜ் பண்ணிடுறாங்க கைஸ். இப்போ சீனங்கிட்ட ஹீரோ வந்து அவர் ரூம்குள்ளே உட்காந்து அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருப்பார் நேனாவோட ஹெல்ப்பால். அப்போ வந்து எல்லா ஃபைட்டும் வந்து ஹீரோவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி அந்த பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காமனர் கட்ட வீடியோ போகும்போது ஹீரோ வந்து அது ஏதோ ஃபிஷ்ஷியாக தெரியுது, அங்கே நிறுத்து நேனோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுன்னு சொல்லி நேனா வந்து ஜூம் பண்ணுது. ஜூம் பண்ணும்போது அவன் கழுத்துக்கு கீழே அப்புறம் அவனோட கையில் அவன் கண்ணிலெலாம் சில அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்க ஹீரோ வந்துட்டு இந்த அறிகுறிகள் இது என்னென்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த அறிகுறி பார்த்துட்டு வந்து ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். இப்போ சீனங்கட்டை எல்லாருமே வந்து அந்த போட்டிகள் முடிஞ்சு சாப்பிட்ருக்கிற சமயத்தில் வந்து இப்போது எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக்குறது அந்த காமனர் தான். ஏன்னா அவன் வந்து லீடரை செலக்ட் பண்ணல, அதனால் அவனை வந்து சபார்டினேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா முக்கியமான ஆட்களுமே வந்து ஒரு மாதிரி தயாராகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவன் சாப்பிட்ருக்கும்போது வந்து அங்கே ஸ்வாட் கிளான் மெம்பர்ஸ் அந்த ஒருத்தன் வந்து போகிறான். அவன் வந்து இருந்துட்டு நீ வந்து உண்மையிலே உனக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து வேறு யாருக்குமே கிடையாது, ஆனால் நீ வந்து ஒரு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க. நான் அவன் சாப்பிட்ருக்கேன் உனக்கு அது புரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதே சமயத்திலேயே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைட் போயிருக்கும். ஏன்னா வந்து இன்னொரு லீடரை வந்து செலக்ட் பண்ணக்கான ஃபைட் போகும்போது வந்து அதாவது அந்த 7 நாட்குள்ளே வந்து எப்போ வேணாலும் வந்து அந்த கேண்டிடேட்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா வந்து அவங்க லீடராக மாறிடலாம். ஆக்சுவலாக அந்த லீடராக மாறக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து கொடுக்கணும், அந்த பேட்ச் இருந்தால் தான் வந்து அவங்க லீடர். அப்போ அந்த ஃபைட்டில் யார் இருக்கிறன்னு பார்த்தா நம்ம ஸ்வாட்டில் ஏதோ வருஷம் தான் அந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்டர் இருந்துட்டு உண்மையாகவே வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான், இவனை மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து நான் பார்த்ததே கிடையாது, அப்போ வருங்கால கேண்டிடேட்ஸில் வந்து இவன் வந்து முக்கியமான ஒரு ஆளாக வந்து இருப்பான், மேபி இவன் சக்ஸஸராக மாறக்கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை பற்றி பெரிய நினச்சிட்டு இல்லை ஃபைட்டை நம்ம இங்கேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ வந்து ஜெயிச்சிட்டு இந்த அவனோட பேட்சை வச்சுக்கோ, நீ வந்து வருங்கால நாட்களில் வந்து இன்னும் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இதோடையே வந்து இந்த பாட்டு முடியுது. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தான் இருக்கும்.
சில காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றங்காட்டி தான் கைஸ் இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்படி காப்பிரைட்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நான் அசால்ட்டாக வந்து ஒரு ஃபுல் பேனலையுமே வந்து காப்பி பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு ஈஸி. அதுதான் எனக்கும் ஈஸி. இந்த மாதிரி ஒரு பிக்காக வந்து நான் ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கும். பட்டு இதுதான் இப்போது காப்பிரைட்லேருந்து தப்பிக்கிறது வந்து ஒரே வழி கைஸ். இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் மான்வா சைடில் இருக்கிற யாருமே வந்து காப்பிரைட் வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் வந்து நான் இது பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுவும் அப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லான அந்த இது பிக்சருக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது போக போக வந்து உங்களுக்குமே வந்து இது அக்செப்ட் பண்ணிட்டு நீங்களும் வந்து இதுவே உங்களுக்கு பழகிடும். ஆக்சுவலாக அந்த கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை விட பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நம்ம கண்ணை வந்து இன்னும் அட்ராக்ஷனாக வந்து அதை கொண்டு போகும். வெல் கைஸ், இது வந்து போக போக கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. காப்பிரைட் வந்து விழுந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒன்றுமே பண்ண முடியும். இப்போ தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வந்து 1800 வந்திருக்கோம். குறிச்சியத்தை வந்து 2000 வந்து ரீச் பண்ணிடுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் உங்களால் முடிச்ச ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகே கைஸ், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் பண்ணிக்கும். பாய் கைஸ்.